கைஸ் நம்மளோட கஸ்டமருக்கு வந்து யூஸ்டு லேப்டாப் ஒன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டெல்லுங்கிற பிராண்டில் i5 6th ஜென்ரேஷன் 8GB ரேம் 256GB வந்து எஸ்எஸ்டி M.2ல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வித்து பேக்கோட கிடச்சிருச்சுங்க நமக்கு. ஸோ நம்ம இந்த லேப்டாப் வாங்கும்போது என்னெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட அவுட்லுக்கு. ஸோ அவுட்லுக்கில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, ஸ்க்ராச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணோம். இதில் எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லை. ப்ளஸ் இது வந்து A+ கிரேடுங்க. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. பக்கா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஜஸ் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பில் வந்து மோஸ்ட்டாக பிரச்சனை வருது இந்த இன்ஜஸ்ங்க. இன்ஜஸ் வந்து நம்ம 2 வாட்டி ஓப்பன் பண்ணாலே உடஞ்சிரும். இது வந்து லேட்டிடியூட் மாடலுங்கிறதுனால அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக கூட நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்ஜஸ்மே. நெக்ஸ்ட் வந்து கீபோர்டுங்க. கீபோர்டில் இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா கூட ஃபியூச்சரில் நம்மளால் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கீபோர்டுமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணலை, ஒரிஜினல் கீபோர்டு தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் கீபோர்ட்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் லைட் வந்து கீபோர்டில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இன்கேஸ் மாற்றிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேக் லைட் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் சுவிட்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆன் சுவிட்சுமே உங்களுக்கு பேனலில் வந்துருச்சு. சில லேப்டாப்பில் இங்கே கீபோர்டில் கிடைக்கும். கீபோர்டில் இன்கேஸ் ஃபால்ட்டுனா உங்களால் ஆன் கூட பண்ண முடியாது. இது வந்து செப்பரேட்டாக பேனலில் வந்துருச்சு. அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேல வந்து ஏதாவது லைன்ஸ் இருக்கா, டாட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவாக தான் இருக்கும். பட் நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒயிட் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போய்க்கணும். ஏதாவது நீங்கள் வந்து இது இப்படி தான் போகணுன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டாட் இருந்துச்சுன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா டாட்டோ லைன்ஸோ இருந்ததுன்னா ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுலேயுமே வந்து எந்த டாட்டுமே இல்லை, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்களே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.